இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து திட்டமிட்டபடி இன்று அனைத்து பள்ளிகளும் வழக்கம் போல் திறக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டத்துறையின் முதல் பெண் செயலாளராக சுமதி அவர்களை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. ஜியோ ஹாட்ஸ்டார் இந்தியா முழுவதும் 75க்கும் மேற்பட்ட செயற்கை நுண்ணறிவு நிபுணர்களை பணியமர்த்தும் திட்டத்துடன் தனது செயற்கை நுண்ணறிவு திறன்களை பெருமளவில் விரிவுபடுத்துவதாக அறிவித்துள்ளது. சென்னை மெட்ரோ சார்பில் கிண்டியில் பன்முக போக்குவரத்து மையம் அமைப்பதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. 2026ஆம் ஆண்டில் $2 பில்லியன் மதிப்பிலான இராணுவ ட்ரோன்களை இந்தியா வாங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா கூட்டணியில் இணைய தாவேகாவிற்கு காங்கிரஸ் அழைப்பு விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் நேற்று அதிகபட்சமாக சென்னை மீனம்பாக்கத்தில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவாகியுள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 3816 கனஅடியாக சரிந்துள்ளது. தங்க நகை மதிப்பீட்டாளர் பயிற்சி வருகின்ற ஜூன் 15ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை 5 நாட்கள் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்போரூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை திட்டப்பணிகளை ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் அவர்கள் ஆய்வு செய்தார். சிபிஎஸ்இன் புதிய தலைவராக லோகண்டே பிரசாந்த் சீதாராம் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். கோவை மாவட்ட பஞ்சாயத்திற்கு தேசிய விருது கிடைத்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று முதல் 6 நாட்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்ட பஞ்சாயத்திற்கு தேசிய விருது கிடைத்துள்ளது. விமான எரிபொருள் விலையை கட்டுப்படுத்த மத்திய அரசு 10,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி உள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது. கர்நாடகாவின் 25வது முதலமைச்சராக டி.கே. சிவகுமார் அவர்கள் பதவியேற்றார். கர்நாடக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள டி.கே. சிவகுமார் அவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட வாரியாக பொறுப்பு அமைச்சர்களை நியமனம் செய்துள்ளார் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள். தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் புதிதாக உருவாக்கப்பட்ட மாவட்டங்கள் மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் 2027ஆம் ஆண்டு பிப்ரவரி வரை இருக்கும் நிலையில் வருகின்ற 2027ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த மாநில தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 180 நாட்கள் விசாவில் இந்தியா வரும் வெளிநாட்டினர் குடியேற்ற விதியில் முக்கிய திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கியூட் மறுதேர்வு வருகின்ற 6 மற்றும் 7 ஆகிய தேதிகளில் நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசன் அவர்கள் தனது ராஜினாமா கடிதத்தை சபாநாயகரிடம் வழங்கினார். தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் மற்றும் மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சர் CR பாட்டீல் ஆகியோர் முன்னிலையில் ஜல் ஜீவன் மிஷன் 2.0 செயல்படுத்துவதற்காக தமிழக அரசிற்கும் மத்திய அரசிற்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது. உள்ளாட்சி அமைப்புகளில் 11 மாவட்ட ஊராட்சிகள் 40 ஊராட்சி ஒன்றியங்களின் வார்டு மறுவரையறை குறித்து தேர்தல் ஆணையம் ஆலோசனை செய்ய முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அந்த கட்சியிலிருந்து விலகுவதாக 5 பக்கங்கள் கொண்ட ராஜினாமா கடிதத்தை பாஜக தேசிய தலைவரிடம் கொடுத்துள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் குட்கா, பான் மசாலா மற்றும் மெல்லும் புகையிலை பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட தடை மேலும் ஓராண்டிற்கு நீட்டிக்கப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் 2000 ஆண்டுகள் பழமையான முதல் தமிழி நடுகள் கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்றும் நாளையும் நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ஈரோடு, நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. பழனியில் கிபி 18ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த போர்வாள் அரசு அருங்காட்சியகத்தில் ஒப்படைக்கப்பட்டது. விடைத்தாள் மறுமதிப்பீடு குளறுபடியை தொடர்ந்து சிபிஎஸ்இ தலைவர் ராகுல் சிங் மற்றும் செயலாளரை இடமாற்றம் செய்து ஒன்றிய கல்வி அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழகத்தில் IAS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழகத்தில் முக்கிய பேருந்து நிலையங்களில் பேருந்து சேவையை அதிகரிக்க நடவடிக்கை தேவை என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களை டெல்லி வரும்படி அமித்ஷா அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
மகாராஷ்டிரா மாநில அமைச்சரவை தலா 2 லட்சம் வரையிலான விவசாய பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்யும் திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தில் ஒட்டுமொத்தமாக 52% மெட்ரோ பாதை அமைக்கும் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். பிரான்சிடமிருந்து 114 ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவதற்கான நடவடிக்கைகளை இந்தியா தொடங்கியுள்ளது. UPI பரிவர்த்தனை மே மாதத்தில் மட்டும் 30 லட்சம் கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடப்பாண்டிற்கான JEE அட்வான்ஸ் நுழைவுத் தேர்விற்கான முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. மாநில தகவல் ஆணைய உத்தரவின்படி கட்டண விவரங்களை காட்சிப்படுத்த தனியார் பள்ளிகள் இயக்குனர் உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாட்டின் மூத்த வழக்கறிஞர் மேகனா அவர்கள் உட்பட உச்சநீதிமன்றத்திற்கு 5 நீதிபதிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக வழக்கறிஞர்களின் மொத்த எண்ணிக்கை 37ஆக உயர்ந்தது. பாபநாசம் அருகே காரையாறு அணையிலிருந்து சாகுபடிக்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. MBBS படிப்பை நிறைவு செய்ய 10 ஆண்டுகள் கால அவகாசத்தை பரிந்துரைத்துள்ள தேசிய மருத்துவ ஆணையம். இதற்காக மாணவர்கள் பொதுமக்களிடமிருந்து கருத்துக்கள் ஆட்சேபனைகள் கேட்கப்பட்டுள்ளது. பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் கடந்த 6 ஆண்டுகளில் தெருவோர வியாபாரிகளுக்கு 17,800 கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளது என்று ஒன்றிய அரசு தகவல் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் பெண்களுக்கான கட்டணமில்லா பேருந்து பயண திட்டத்தை அம்மாநில அரசு நேற்று தொடங்கி வைத்தது. கோவையில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்கும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தெரிவித்துள்ளார். தலைமை செயலக ஊழியர்களுக்கு பயோமெட்ரிக் நடைமுறை நேற்று அமலுக்கு வந்தது. மெட்டா நிறுவனம் தனது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் வாட்ஸ்அப் செயலிகளுக்கு பிரீமியம் சந்தா திட்டங்களை சோதித்து வருகிறது. இந்தியாவின் மிகப்பெரிய கார் தயாரிப்பு நிறுவனமான மாருதி சுசுகி கம்பெனியானது மே மாதத்தில் 2,42,688 கார்களை விற்று சாதனை படைத்துள்ளது. கடந்த மே மாதத்தில் சுமார் 90 லட்சம் பயணிகள் சென்னை மெட்ரோ ரயிலில் பயணம் செய்துள்ளதாக சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் தகவல் தெரிவித்துள்ளது. 5 மாதங்களுக்கு பிறகு திருப்பூரில் நடப்பு மாதத்தில் நூல் விலையில் 10 ரூபாய் குறைந்துள்ளது என்று நூற்பாலைகள் அறிவித்துள்ளன. திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் நேற்று முன்தினம் ஒரே நாளில் 92,000 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை 1 சவரன் இன்று 1,16,000 ரூபாயாகவும் 1 கிராம் 14,500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 290 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.